எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, கலவரத்திற்கு பின் காதல் திருமணம். இதுதான் தலைப்பு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அது என்ன கலவரத்திற்கு பின் காதல் திருமணம்? காதல் திருமணமே ஒரு கலவரம் தான் அப்படின்றீங்களா? ஓகே. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து லவ் பண்ணுவாங்க. அது மட்டும் போயிட்டு தான் இருக்கும். காதலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். அது ஊடலாக இருக்கலாம், இல்லை நிஜ சண்டையாக இருக்கலாம், எது நாள் இருக்கலாம். ஓகேங்களா? சண்டைகள் வரும் போகும். ஒரு 2 நாள் பேச மாட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சேருவாங்க, அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. காதல் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் கல்யாணம்னு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ காலம் காதலிச்சவங்க வீட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த பிரச்சனை. உடனே இந்த சமூக அந்தஸ்து உள்ளே வந்துடும், ஜாதி உள்ளே வந்துடும், கௌரவம் உள்ளே வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள், பணம், பட்டம், பதவின்னு எல்லாம் உள்ளே வந்துடும். ஓகே. ஸோ காதல் திருமணம்னு வரும்பொழுது அது வரைக்கும் வீட்டுக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. 2 வீட்டுக்கும் தெரிய வரும்போது இதெல்லாம் பிக்சரில் வந்துடும். உடனே எல்லாத்துக்கும் இவங்க ஸ்கோர் போட ஆரம்பிச்சிடுவாங்க 2 வீட்டுக்காரங்களும். ஓகேங்களா? அதாவது கௌரவத்துக்கு இவ்வளோ ஸ்கோரு, பணத்துக்கு இவ்வளோ ஸ்கோரு, வேலைக்கு இவ்வளோ ஸ்கோரு, அது மாதிரி நிறைய இருக்குது. ஜாதி எல்லாத்துக்கும் ஜாதி, மதம், அப்படி எல்லாத்துக்கும் ஒரு மார்க்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் டேலி ஆச்சுன்னா தான் அந்த மேரேஜ் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதாவது காதல் திருமணம் ரொம்ப ஈஸியாக கைகூடும். அப்படி இல்லை அப்படின்னா, யாரும் அந்த அந்த ஸ்கோர் மேட்ச் ஆகலை அப்படின்னா, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், சில நேரம் பொண்ணு வீட்டுக்காரவங்க இந்த ஸ்கோரில் அப்பர் ஹேண்டாக இருக்கலாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க லோயர் ஹேண்டாக இருக்கலாம். சில சமயம் வைஸ் வர்ஸாவும் இருக்கலாம். அதாவது இவங்க லோயர் ஹேண்டாகவும் அவங்க அப்பர் ஹேண்டாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி 2 மியூச்சுவலாக இல்லாத பட்சத்தில், அஃப்கோர்ஸ் இத்தனை பேராமீட்டர் இருக்கு இல்லையா? ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, அதுக்கப்புறம் கௌரவம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னே நமக்கும் தெரியாது. ஓகேங்களா? கௌரவம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கௌரவம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறாங்க, படிப்பு, வேலை, அப்புறம் வருமானம், வசதி வாய்ப்புகள், சொத்து பத்துகள், இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இந்த காதல் திருமணத்தை கைகூடி வைக்கும். அதாவது காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, பேலன்ஸா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னொன்னும் ஸ்கோர் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக அது காதல் கைகூடிடும். காதல் திருமணம் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். சரி, ஸ்மூத்தாக போகிறத பற்றி ஏன் பேசுறீங்க? நம்ம பேசக்கூடிய தலைப்பே என்ன? கலவரத்துடன் கூடிய காதல் திருமணம். அதாவது கலவரத்திற்கு பின் காதல் திருமணம் இப்படின்னு சொல்லி போட்டு ஸ்மூத்தாக மேரேஜ் எப்படி நடக்குன்றத பற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்மூத் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்மூத் இல்லாத திருமணம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கோர் மிஸ் மேட்ச் ஆகும்போது யார் அப்பர் ஹேண்டில் இருக்காங்களோ அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நாங்கள் வேற, நீங்கள் வேற அப்படிம்பாங்க. அது என்ன வேற அப்படின்னு கேட்டால் அதில் ஒன்றும் இருக்காது. பட் நாங்கள் வேற, நீங்கள் வேறன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சரியில்லை, நாங்கள் இவ்வளோ வசதி வாய்ப்புகள், உங்கள்ட்ட சொத்து பத்து இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. இல்லை நாங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ வசதியான இடத்துல பொண்ணு கேட்குறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, பையன் கேட்குறாங்க, இந்த பையனுக்கு அவ்வளோ சேலரி இல்லை, அவ்வளோ வருமானம் இல்லை, இவனுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிம்பாங்க. ஸோ இப்படி எத்தனையோ பேராமீட்டர் இருக்குது. அது மாதிரி முதல்ல சொல்லி பார்ப்பாங்க. தான் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. இந்த பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, தான் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அடித்து பார்ப்பாங்க, பிரச்சனை பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதேமாரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, காதல் ஆழமானது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணாலும் இந்த கௌரவம்லாம் ஒன்றும் வேலைக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சரி இது வேலைக்கு ஆகாதோ அப்படிங்கிற இடத்துல சில பேர் அவங்க சுயமாக திருமணம் பண்ணலாங்கிற முடிவு பண்ணும் பொழுது, ஓகேவா, என்ன பண்ணலான்னு அந்த ஸ்டேஜ் வருவாங்க. திருப்பி ஃபைனலாக ஒரு தடவை பேசி பார்ப்பாங்க. அப்போ ஏதாவது லோயர் ஹேண்டில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க. சரி நாம திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. சில நிலைகள்ல அவங்க ஒத்து வரல, நமக்கே வம்பு அப்படின்னு சொல்லி ஒரு லோயர் ஹேண்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே நடக்கும். சில நேரம் தனியாக போய் திருமணம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு. சில நேரம் லோயர் ஹேண்டில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க, அப்போ அவங்க போய் திருமணம் பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் லோயர் ஹேண்ட்காரன் கம்மிருப்பான், அப்பர் ஹேண்ட்காரன் கண்டிப்பாக கம்மிருக்க மாட்டான். அப்பர் ஹேண்டா தான் அதிகமான பெரிய கௌரவத்தோட வாழ்றேன், நிறைய பண வசதியோட வாழ்றேன், நான் தான் உயர்ந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துல வாழ்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா? வருமானத்துல, சொத்துல, எல்லா விதத்துலையும் சொல்றேன். அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா பிரச்சனையே கூட்டுவான், ஏழ்றையை கூட்டுவான். அப்ப என்ன பண்ணுவான்? அது எந்த அளவுக்குனாலும் போகலாம். ஒரு அடிதடி வெளியில போகலாம், இல்லை அடிதடி பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை பிரிக்கிற அளவு கூட போகலாம்.
சில நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கண்டிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட கலவரம் உள்ள காதல்னால அது கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனை மிதிக்காம நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு பஞ்சாயத்தை வச்சு, கிராம பஞ்சாயத்தா இருக்கலாம், தெரிஞ்சவங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, நண்பர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சில நேரம் மிரட்டல் தோணியில பஞ்சாயத்து நடக்கும். சில நேரம் போலீஸு, வக்கீல் அந்த மாதிரி வெளியிலையும் பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே சில நேரம் நடக்கும், கல்யாணத்துக்கு பின்னாடியும் நடக்கும். சரி, இதெல்லாம் நடந்தாலும் அதுக்கு பிறகும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு ஒரு கப்பலா வாழ்றாங்க அப்படின்னா, சரி இவனெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் ஜாதகத்துல விஷயத்துக்கு வா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அந்த ஜாதகத்துல அதாவது 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் வீட்டில் உட்கார்ந்தால், நல்லா தெரிஞ்சுங்க, 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் வீட்டில் உட்கார்ந்தால் நிச்சயமாக அவங்க காதல் திருமணத்தில் கைகூடினாலும் அது வம்பு வழக்குக்கு பிறகேதான் கைகூடும். அதாவது கலவரத்திற்கு பின் காதல் கல்யாணம் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து 6ஆம் வீட்டில் உட்கார்ந்தால் நிச்சயமாக கலவரத்திற்கு பின் தான் காதல். அதுவும் 6ஆம் அதிபதி தசையே நடந்துன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணும். நிச்சயமா அது திருமண வயதுல வந்தது அப்படின்னா நிச்சயமா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியே தான் வந்து இந்த கல்யாணத்தை கூடி வைக்கும். ஸோ இதுதான் கலவரத்திற்கு பின் காதல். நன்றி, வணக்கம்.